செயல் தலைவரா இவங்களை அறிவிக்கிறதுக்கான காரணம் ஏதாவது? அந்த பொறுப்பு காலியா இருக்குது. அந்த பொறுப்பு ஒருத்தர் கொடுத்தோம், அவர் ஏத்துக்கல, அதனால அறிவிச்சிட்டோம். ஏற்கனவே உங்க மேல தொடர்ந்து விமர்சனம் இருக்கிறது. குடும்பத்தில இருந்து எல்லாத்தையும் பதவியில கொண்டு வந்தாங்க, குடும்பத்தை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததா ஒரு தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. திரும்பவும் குடும்ப உறுப்பினர்களுக்கே பதவி கொடுத்திருக்கீங்க. மாற்றம் ரெண்டு சொன்னா, ஒன்னு கட்சி, இன்னொன்னு என்ன கவனிச்சுக்கிறதுக்கு. அதுக்கு பொருத்தமானது ஸ்ரீகாந்த். இன்னொன்னு, தேர்தல் ஆணையம் இதுவரை உங்கள் தரப்புல நீங்க அணுகியும் இதுவரை எதுக்கும் அதுக்கான எந்த பதிலும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. அதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஏன்னா கட்சின்னா நாங்க தான், அதனால நாங்க தான் வெற்றி பெறுவோம். எங்களுக்கு விரைவில் அதை பற்றிய அறிவிப்பு வெளிவரும். பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு பாமக சின்னம் ஒதுக்கப்பட்டதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டதா? அதெல்லாம் கேலிக்குரிய ஒண்ணு. இதெல்லாம் தமாஷா சமாச்சாரங்கள்லாம் கேட்டுக்கிறேன்.